கைஸ் எல்லாரும் என் மேலே கோவமாக இருப்பீங்கன்னு நல்லாவே தெரியும். எனக்கு 9 மந்த் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அம்மா வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாங்களா, அதனால் நடுவில் கொஞ்சம் பேக்கிங்கு அம்மா வீட்டுக்கு வரதுக்கு அந்த ப்ராசஸில் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அதனால் 5 டேஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு வீடியோ கண்டினியூவாக வரும். நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹீரோயின் வந்துட்டு எதிர்ச்சியாக வந்து கட்டில் விழுந்திருப்பாங்க. அதை வந்துட்டு பார்த்துட்டு இவங்க வந்துட்டு இவங்களுக்கு தேவை எப்படி தான் ஹீரோயினை வந்துட்டு தப்பான பேர் சொல்லி இது பண்ணுண்டு. ஸோ வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீ உங்கள் அம்மா மாதிரி தானே இருக்கா, சீப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அடிக்க போவாங்க ஹீரோயினை. அப்போ ஹீரோ வந்துட்டு ஸ்டாப் பண்ணுவான். என்ன பண்ணுறீங்க, எதுக்கு வந்துட்டு அந்த பொண்ணை அடிக்கிறீங்க, இங்கே வந்து எதுவுமே நடக்கலை, நான் எக்ஸ்பிளைன் பண்ண விடுங்க, நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது, யார் நானா, நீங்கள் இந்த பொசிஷனை பார்த்தாலே தெரியுது, இவ கூட ஸ்லீப் பண்ண நினைக்கிறியே, இவ எந்த மாதிரி ஸ்டேட்டஸ்ன்னு தெரியுமா, இவ வந்து ஒரு வேலைக்காரிக்கு பிறந்தவ, ஏன் நீ ஒரு நல்ல பிளட் தானே அப்படின்ட்டு. ஏன்னா ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் பணக்கார வீட்டு பையன் தானே, அதை தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இவ கூடலாம் வந்து நீ ஸ்லீப் பண்ணதுக்கு டிசர்வே இல்லைங்கும் போது ஹீரோக்கு வந்துட்டு கோவம் வந்துடுது. ஏன் இந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படின்ட்டு வந்துட்டு ஹீரோக்கு வந்து கோவம் வருது. இந்த மாதிரி ஒருத்தவங்க ஹியூமனை வந்து பேசாதீங்கும் போது, இல்லை இவரோட பாதி பிளட் தான் என் ஹஸ்பண்டோடது, பாதி வந்துட்டு வேலைக்காரியோட பிளட் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சீப்பாக வந்து பேசுகிறாங்க. ஹீரோக்கு இது போயிட்டு, எல்லாரும் வந்துட்டு ஹியூமன் தான், எல்லாருக்கும் வந்துட்டு ஹியூமனிட்டி இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி பேசாதீங்க அப்படிங்கும்போது, இல்லை இவ வந்துட்டு வேலைக்காரியோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆஷாக பேசுகிறாங்களா. ஹீரோக்கு இன்னுமே கோவம் வருது. இப்படிலாம் பேசாதீங்க, ஒருத்தங்க வந்துட்டு மனுஷனாக மதிங்க, அவங்க ஹை லெவலாக லோ லெவல்லாம் பார்க்காதீங்க அப்படின்னு ஹீரோ வந்துட்டு அப்போலேருந்து அதுதான் ஆர்குமெண்ட் பண்ணுறேன். இந்த உலகத்தில் பிறந்தவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்துட்டு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். அப்புறம் சிரிக்கிறான். ஆமாம், எப்படி நீங்களாம் வந்துட்டு எங்கள் அம்மாவோட அக்கான்னு சொல்கிறாங்க, அது இல்லாமல் அங்கிள் வந்துட்டு ஏன் உங்களை விட்டுட்டு அனதர் உமன் இன்னொரு உமன் கூட வந்து லவ்வாக இருந்தான்னு இப்போ தான் புரியுது, நீங்கள் தான் இவ்வளோ கேவலமாக இருக்கீங்களே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவனுக்கு கோவம் வருது. இவங்களுக்கு என்ன திமுறன்னு தான் நீ பேச வேண்டும், வீட்டில் இருக்கவங்களை கூப்பிட்டு இவனை வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுங்க, இவன் ஃபேமிலியில் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு பலார்னு அறையிறாங்க. பாரடி எல்லாம் ஒன்றால் தான். ஹீரோ ஃபஸ்ட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறானா, அதுக்கப்புறம் பலார் அணிஞ்சிட்டு ஒன்றால் தான் வைத்து பேசலாம் அப்படின்ட்டு ஹீரோயின் வந்து அடிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஹீரோ வீட்டில் கட்டாங்க. இவன் நீ வந்துட்டு புக் படிச்சுட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக ஜெட்டு வரான். ஜெட்டு வந்துட்டு கேட்குறான் என்ன புக் அப்படின்னு. இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது, ஓ அப்படியா, என்ன ஸ்கூல் புக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி யார் வந்துட்டு கிளாஸ் எடுக்கிறா, ஃபாரினில் இருக்க டீச்சரா அப்படிங்கும்போது, ஃபாரின் டீச்சர் ஆகும்போது, இல்லை அவரும் தாய்லாந்து தான், ஓ அந்தளவுக்கு வந்துட்டு கேப்பபிள் இருக்கா, நல்லா வந்துட்டு பண்ணுறாரு அப்படிங்கும்போது, ஆமாம் நல்லா பண்ணுறாரு, அவர் வந்துட்டு எங்கள் ஸ்கூலில் இருக்க எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது இவர் கேட்குறான் உனக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னு ஜெட்டு கேட்குறான். ஜெட்டுக்கு வந்துட்டு நீ மேலே லைட்டாக வந்துட்டு ஒரு இது க்ரஷ் இருக்கு போல். ஆமாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அவங்க அம்மா வந்துட்டு என்னன்னு தெரியல பேலஸ்லேருந்து கூப்பிடுறாங்க, ஏதோ ஹீரோ மேலே ஏதோ தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. பயமாக இருக்குப்பா வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் கிளம்பி போகிறாங்க. இங்கே நம்ம ஹீரோயின்ட்ட வந்துட்டு வேலை பார்க்குற அம்மாலாம் இருக்காங்க. கேட்குறாங்க என்ன ஆச்சு அப்படி. ஹீரோ எப்படி ஒரு ரூமுக்கு வந்தாங்கும் போது இவ தெரியல, நான் வந்துட்டு மயக்கமாயிட்டேன், எனக்கு ஒன்றுமே தெரியல, மூச்சு பார்த்தா ஹீரோயின் கிட்டே இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இங்கே பேரண்ட்ஸ்லாம் வந்துடுறாங்க. ஸோ வந்துட்டு என்ன உன் பையனை வளர்த்துருக்கு அப்படின்னு இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசும்போது ஹீரோ சொல்கிறான் எங்கள் அம்மா கிட்ட வந்து இந்த மாதிரி பேசாதீங்க, எங்கள் அம்மா கிட்ட வந்து நல்லபடியாக பேசுங்க, ரொம்ப திமிராக பேசாதீங்கன்னு ஹீரோக்கு வந்து கோவம் வருது. ஏன் நீ பண்ணது என்ன நல்ல விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நீ ஒழுங்கே கிடையாது, இந்த மாதிரி இங்கே பேசுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, போலீஸை வந்துட்டு கூப்பிடலாம், அவங்க வந்து விசாரிச்சுட்டு எது தப்பு கரெக்டு அப்படின்ட்டு அவங்க வந்து முடிவு சொல்லுவாங்க, நீ வந்துட்டு ஜெயிலுக்கு போனால் தான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லி ஸ்டெப் மேம் வந்து சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மாவுக்கு ஹீரோட அம்மாவுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்கும்ல, இல்லை வேண்டாம் போலீஸ்லாம் வேண்டாம், நம்ம கொஞ்சம் தனியாக பேசி பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவங்க வந்து முறைக்கிறாங்க, ப்ளீஸ் எனக்கு ஒரு டைம் வந்துட்டு சான்ஸ் கொடுங்க, நம்ம வந்து ப்ரைவேட்டாக பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களா. சரின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறாங்க. ஹீரோ வந்துட்டு அம்மா வேண்டாம்மா, நான் வந்துட்டு எந்த தப்பு பண்ணலை, என் மேலே வந்துட்டு எந்த கிடையாதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். இருடா அவங்க ஏதாச்சும் பண்ணிட்டு போகிறாங்கடா, அவங்க வந்து ஆன்டி, நீ நல்லபடியாக தான் பேசணும் அப்படின்னு வந்துட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் உள்ளார போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி என் பையனை மன்னிச்சிடுங்க, என் பையன் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்களா. இவங்க அப்படியே கோவமாக உட்காந்துருக்காங்க. நீ என்ன பையனை வளர்த்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்து மன்னிப்பு கேட்குற பையனுக்கு வந்துட்டு எப்படி நடந்துக்கணும் பெரியவங்க கிட்ட அப்படிலாம் வந்துட்டு சொல்லிக் கொடுக்க மாட்டியா, உனக்கு அசிங்கமாக இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பேசுகிறாங்க. அதான் ஹீரோ அம்மா வந்துட்டு பையனை பற்றி தப்பாக பேசினா வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும். இல்லை நோக்கு வந்து அப்படி கிடையாது, நான் அவனுக்கு லவ்வாக அன்பம் கொடுத்து யார்கிட்ட வந்து மரியாதை நடந்துக்கணும் அப்படின்ட்டு வந்துட்டு எல்லாமே சொல்லி கொடுத்து தான் வளர்ந்துருக்கேன். அவன் இந்த மாதிரி வந்துட்டு பேசவே மாட்டான், அவன் ஏன் இப்படி பேசுகிறான்னு தெரியல. ஸோ ஹீரோயினே வந்துட்டு அவனுக்கு யாருன்னு தெரியும், உங்கள் ஹஸ்பண்டோட மிஸ்டர்ஸ் பொண்ணுன்னு நல்லாவே தெரியும், அவன் அந்த மாதிரி நடந்திருக்கலாம் மாட்டான் அப்படிங்கும்போது, ஓ நீ எல்லாத்தையுமே சொல்லி வச்சிருக்கியா, இங்கே என்ன நடக்குதோ எங்கள் ஃபேமிலி விஷயத்தை எல்லாமே வந்துட்டு அவன்கிட்ட சொல்லி வச்சிருக்கியா, அதனால தான் அவன் வந்து மரியாதை இல்லாமல் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாரு உனக்கும் என் ஃபேமிலிக்கும் நிறைய பிரச்சனை இருக்குது, நான் ஃபர்ஸ்ட்டுக்கு முன்னாடி நினச்சி தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்க போல், ஞாபகம் இருக்குது அப்படின்னு ஸ்டெப் மாம்க்கும் ஹீரோட ஃபேமிலிக்கும் இதை வந்துட்டு முன்னாடி ஏதோ பிரச்சனை இருக்க போல், இது 40 வருஷமாக உள்ள பிரச்சனை, அதுக்கு முன்னாடி நடந்தது, அதெல்லாம் என்னால் மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு உன் பையன் வந்துட்டு ஜெயிலுக்கு போகிறது உறுதி தான், அவன் மேலே தப்பு இருந்தால் அவன் வெளியே வருவான், இல்லைன்னா நீ என்ன மன்னிப்பு கேட்டாலும் அதெல்லாம் நடக்காது அப்படின்னு ரொம்ப ஸ்டபனாக இருக்காங்க.
ஏன்னா உன் பையன் எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஒரு ரீசன் இல்லை. இவங்களுக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ சாயும் சரி டாடாவும் வந்துட்டு வெளியே போயிருப்பாங்களா. ஸோ வராங்களா, கரெக்டாக வெளியே வந்துட்டு இங்கே நீ வந்து நிற்கிறா. நீ ஏன் பார்த்தோன்னே சாய்க்கு வந்துட்டு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஸ்டூடெண்ட் தானே, இங்கே என்னம்மா பண்ணுறாங்கும் போது இந்த மாதிரி எங்கள் அம்மா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவன் சொல்கிறாரு, சரி நீ உள்ளே போன்னு சொல்லிட்டு ஏடா வந்துட்டு உள்ளே போக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவன் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. இங்கே வந்துட்டு ஹீரோட அம்மா வெளியே வந்ததுக்கப்புறம் ஹீரோ சொல்லுவாங்க, அம்மா நான் தான் ஆல்ரெடி சொன்னேனம்மா என் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது உள்ளார சாயும் சரி நீயும் உள்ளார வருவாங்க. இப்போ தானே பார்க்குறாங்க சாயை ஹீரோவோட அம்மா. இந்த மாதிரி இதுதான் அக்காவோட பையன் அப்படின்னு தெரியுது. சாரிம்மா இந்த சூழ்நிலை மீட் பண்ணுற மாதிரி இருக்கும்போது நான் அப்படியே அம்மாட்ட பேசுகிறேன், இந்த மாதிரி நீ எல்லாமே சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பேச போகிறாங்க. அப்போ வந்து கேட்குறாங்க, உனக்கு எப்படி வந்து சாய் தெரியும்ண்டு. அப்போ வந்து நீ சொல்கிற இந்த இவங்க வந்து என் காலேஜில் வந்து ப்ரொபோசராக இருக்கார். என்ன சப்ஜெக்ட்டுக்கு எடுக்கிறாங்கன்னு ஹீரோ கேட்கும்போது தான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னு சொல்லும் போது அப்போ ஜெட்டோட ஃபேஸ் மாறுது. ஏன்னா அவள் சொல்வாள் எனக்கு வந்துட்டு இவங்க எனக்கும் பிடிக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஜெட்டோட ஃபேஸ் வந்து மாறுது. அதுக்கப்புறம் சாய் போய் அம்மா கூப்பிட்டு வந்துட்டு நம்ம பேசலாமா, இந்த மாதிரி நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு தப்பான அலிகேஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் தான் உங்கள் மேலே தப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு பேசலாம்னு சொல்லிட்டு உட்கார வச்சுருப்பாங்க. நம்ம ஹீரோனை வந்துட்டு அழைச்சிட்டு வந்திருப்பாங்க. இப்போ சாய் தான் கேட்பான் என்ன ஆச்சு நடந்ததை சொல்லிட்டு. அவன் என்ன சொல்லுவான்னா, நான் தோட்டத்தில் நடந்து வந்துட்டு இருந்தேன், திடீர்னு எனக்கு மயக்கம் வந்துச்சு, என்ன ஆச்சுன்னு அங்கேயே விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் கண்ணு முழிச்சு பார்த்தா நான் ரூமில் இருக்கேன், ஹீரோ வந்து என் ரூமில் இருந்தார் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோயின் சொல்வாளா. உடனே வந்துட்டு ஏன் மயக்கம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து செட் வந்து இல்லை எனக்கு ரொம்ப ஃபீவராக இருந்துச்சு, ஆன்ட்டி தான் வந்துட்டு இது இங்கிலீஷ் மெடிசன் வந்து கொடுத்தாங்க அப்படின்ட்டு. இவங்க தானே தூக்க மாத்திரை கொடுத்துருப்பாங்க. இது கேட்டோன்னே வந்துட்டு புரிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த மாத்திரையை வாங்கிட்டு வந்து கொடுத்ததே சாய் தான் அவங்க அம்மாவுக்கு. ஸோ அம்மா ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதுதான் நான் வந்துட்டு மயக்க போட்டு விழுந்துட்டேங்கும் போது ஹீரோ சொல்கிறான், அந்த மாதிரி அவங்க மயக்க போட்டு விழுந்துட்டாங்க, நான் ரூமுக்கு எடுத்துகிட்டு வந்து அவங்கள வந்து சேவ் பண்ணேன். ஸோ அவங்க முழிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து நான் ரூமில் இருக்கும்போது தப்பாக தெரிஞ்சிருக்கு இந்த ஆன்ட்டிக்குங்கும் போது இவன் புரிஞ்சுக்கிட்டான், ஓகே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இவங்க 2 பேரும் தப்பான பொசிஷனில் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இவங்க அடித்து பேசுவாங்களா. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு அந்த வேலைக்காரன் வந்துடுவான். இல்லை சார் சொல்கிறது தான் உண்மைண்டு. ஏன்னா அவன் வந்துட்டு ஹீரோ என்ன சொல்லியிருப்பானா, இவன் வந்து ஆக்சுவலி கிஸ் பண்ண போயிருப்பான். ஹீரோ வந்தாலுமே ஸ்டாப் பண்ணியிருப்பான். அப்போ ஹீரோக்கு வந்து தெரியாது இவன் கிஸ் பண்ண போயிருப்பான், இவன் மயக்க தானே போட்டு வந்திருப்பா. ஸோ வந்துட்டு போய் டாக்டர் அழைச்சிட்டு வான்னு சொல்லிட்டு அந்த வேலை பார்க்குற பையன்ட்ட தான் வந்துட்டு சொல்லி அனுப்பிச்சோமே அவன் போய் டாக்டர் அழைக்க போயிருப்பான். அவன் வரும்போது டாக்டரோட தான் வந்திருப்பான். ஸோ இங்கே என்ன ஹீரோ மேலே தப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. இங்கே ஹீரோ அப்பா வீட்டுக்கு வருவார். ஏன்னா வீட்டில் யாருமே காணும் அப்படின்னு வந்துட்டு மேற்கிட்ட கேட்பாங்க. இந்த மாதிரி எல்லாரும் வந்துட்டு அந்த பேலஸ்க்கு போயிருக்காங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அங்கேயா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களாம் ரிட்டன் வந்துடுவாங்க. இந்த மாதிரி நடந்தது எல்லாத்தையுமே அவங்க அப்பாட்ட சொல்லும் போது பாத்தியா உன் மேலே வந்துட்டு வேணுக்குனே அவங்க வந்துட்டு பழியே போடுறாங்க அப்படிங்கும்போது ஆமாப்பா நான் வந்துட்டு அவங்க நல்லவங்களே கிடையாது போல், எப்போ பார்த்தாலும் ப்ராப்ளம் வந்துட்டு க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, அவங்களுக்கும் நம்ம ஃபேமிலிக்கு என்ன தான் பிரச்சனைங்கும் போது அவர் ரிவெஞ்ச் எடுக்க தான் பண்ணிகிட்ருக்கா, சுச்சுவேஷனை வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கும்போது அவங்க அம்மா வந்துட்டு இல்லைங்க வேணாம் பசங்ககிட்ட இதை பற்றி பேச வேணான்ட்டு அவங்க அம்மா ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இங்கே ஹீரோயினை வந்து அழைச்சிட்டு வந்து சொல்லிவிட்டு யாரா கிட்ட சொல்லி நல்லா அடிக்க சொல்லுவாங்க. உடனே வந்துட்டு ஹீரோயின் அமைதியாகவே இருப்பாளா. அப்போ வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி எவ்வளோ அடித்தாலும் இவளுக்கு வந்துட்டு வெளிக்காயம் இருக்கக்கூடாது, உள்ளே வந்து ரத்தம் வந்து இதாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக சாய் வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவான். உனக்கு இது யார் சொன்னா, இது சீக்கிரட்டாக தான் நடக்குது அப்படின்னு கேட்கும்போது கரெக்டாக மேலே வருவாங்களா, அவங்க தான் சொல்லியிருப்பாங்க போல். அதுக்கப்புறம் வந்துட்டு சாய் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஹீரோயின் அழைச்சிட்டு போங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அம்மா நான் உங்கள்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா திமிரா தான் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவனுக்கா சாய்க்கு என்ன இப்படிலாம் அம்மா பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கோவம் வரும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை வீட்டு ரூம் கழிச்சிட்டு போனால் நல்லா அடிச்சிருப்பாங்க. வெளியே வந்து காயமாக இருக்கும், உள்ளே இன்னுமே வலியாக இருக்கும். வேலைக்காரங்க எல்லாம் மருந்து போட்டுட்டு இந்த மாதிரி வந்து அடிச்சு வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ கூட நீ எதப்போ பண்ணலையம்மா, ஏமா அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு நான் சாகணும்னு நினைக்கிறாங்க போல் ஸ்டெப் மாமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுது ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பா. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் கண்ணால் பார்த்து எப்படி எந்த அளவுக்கு காயம் இருக்குது அப்படின்னு பார்த்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பா. அவங்க சொல்லியிருப்பாங்கள்ல வெளியே வந்து ரத்தம் வரக்கூடாது, உள்ளே தான் இருக்கணும், அந்த அளவுக்கு அடிக்கணும் அப்படின்ட்டு. அப்போ மனசில் நினைக்கிறா போதுமா ஸ்டெப் உங்களுக்கு இதான் ஹாசலையா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிறா. இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறான், அம்மா என்ன நடந்திருக்குன்னு எனக்கு நல்லா கண்டுபிடிச்சிட்டேன், நீங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறது, அது வந்து ஒரு தூக்க மாத்திரை, அது நான் உங்களுக்கு கொடுத்தேன், அது வந்து நீங்கள் ஹீரோயின்கிட்ட கொடுத்துருக்கீங்க, என்ன தான் நினச்சிட்டு தான் பண்ணீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்கும்போது இவங்க அப்படியே அமைதியாக இருப்பாங்க. ஆமாம் நான் அப்படி தான் பண்ணுவேன், ஏன்னா எனக்கு வந்துட்டு பிடிக்கல, ஹீரோயினை பிடிக்கல, அதுக்கப்புறம் ஹீரோ ஃபேமிலி அவங்க யாரையுமே எனக்கு பிடிக்கல அப்படிங்கும்போது கேட்குறான் என்ன தான் ஆச்சு, ஏன் இப்படி வந்து ஹர்ட் பண்ணுறீங்கன்ட்டு. இல்லை அதெல்லாம் சொன்னால் புரியாது, எனக்கு அந்த ஃபேமிலியில் இருக்கவங்க யாருமே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுவாங்க. சாய்க்கா அம்மா எல்லாம் தப்பு இல்லையாங்கும்போது உனக்கு அதெல்லாம் புரியாதுடா, நான் வந்து சஃபர் ஆகுது எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்த்துக்கிட்டே எந்திரிப்பாங்களா. நீ இதுக்கப்புறம் வந்துட்டு கம்பேர் பண்ணி பேசுகிறது ஏதாச்சும் அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறதுலாம் பண்ணேன்னா நான் ஒன்றை கூட மன்னிக்க மாட்டேன்,
புரிஞ்சிச்சா அப்படின்னுமே சாய்க்கு இதுக்கப்புறம் இங்கே என்ன பேசுறதுக்கு இருக்குது. ஸோ வந்துட்டு எந்திச்சு போயிடுவான். போனதுக்கப்புறம் இது அழுகுது. அண்டர்லாம் தப்பு இல்லை, வேறு அழுக வேறு. நெக்ஸ்ட் இவன் போய் உட்காந்துருப்பானா சோகமாக. அப்போ கரெக்டாக வந்துட்டு யாடா வந்துட்டு நீங்கள் ஏன் வந்துட்டு டென்ஷன்லேயே இருக்கீங்க, ட்ரபிள்லேயே இருக்கீங்க அப்படிங்கும்போது அம்மா ஏன் இந்த மாதிரி ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல. எதுக்கு வந்துட்டு ஆன்டி ஃபேமிலி சுத்தமாக வெறுக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா ஹீரோயினை ஏன் வெறுக்கிறாங்கிற ரீசன் தெரியும் இவனுக்கு சின்ன வயசுலேருந்து. பட் ஆன்டி ஃபேமிலியை ஏன் வெறுக்கிறாங்கன்னு தெரியாதுல்ல ஹீரோ ஃபேமிலியை. சேர்க்கும் போது தெரியல. எப்படி தானே ஆன்டி வந்துட்டு பெருசாக அதை பற்றி வெளியே சொல்ல மாட்டாங்க. ஒருத்தவங்களை வெறுத்துட்டா அவ்வளோதான், அவங்கள வந்து மாற்றவே முடியாது, நம்ம சொன்னாலாம் வந்து கேட்க மாட்டாங்க அப்படின்னு வந்துட்டு யாடாவை சொல்கிறா. ஆன்ட்டி எப்போதும் இப்படி தான், எனக்குலாம் பழகியே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். அப்படியே பேசிக்கிட்டே வந்துட்டு நீ வந்து உங்களோட ஸ்டூடெண்ட்டா, உங்களுக்கும் நீக்கும் வந்துட்டு எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாளா. உன்னையும் வந்துட்டு சாய் சொல்கிறான், இல்லை இல்லை நீ வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்டு தான், நான் ஸ்டூடெண்ட்டாக மட்டும் தான் பார்க்குறேன், அதை தவிர்த்து ஒரு ஃப்ரெண்டு கூட நாங்களாம் கிடையாது அப்படிங்கும்போது ஓ அப்படியா சரி, இருந்தாலும் அவன் வந்து ஆன்ட்டியோட பொண்ணு, உங்களுக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலே போய் உட்காந்து என்ன பண்ணுறான்னா இவன் செடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கா. சரி நீங்கள் ரொம்ப இதாக இருக்கு, டென்ஷனாக இருப்பீங்க, கொஞ்சம் கம் டவுன் ஆகுன்னு சொல்லிட்டு கோல் பண்ணிகிட்டு இருக்கா. இங்கே ஹீரோ என்ன பண்ணுவான்னா வெளியே போவானா. கரெக்டாக தங்கச்சி வந்துட்டு எங்கே போகிறேன் அப்படிங்கும்போது எனக்கு மனசு சரியில்லை, நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போவானா. ஏன் அந்த ஆன்ட்டி இப்படி நடந்துக்கிட்டாங்களே அதனாலயா, பேரண்ட்ஸ் இருந்ததுனாலயா, அதான் உண்மையிலேருந்து தப்பு இல்லைன்னு வந்துருச்சுல்ல, நீ ஃப்ரீயாரு அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி அட்வைஸ் பண்ணுவான். ஓகேடா நான் போகிறேன்னு சொல்லிட்டு கிளப்புக்கு போவான். அங்கே போயிட்டு என்ன பண்ணுவான், ட்ரிங்க்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பானா. அப்போ வந்துட்டு அவன் நினைப்புலாம் ஹீரோயின் வந்துட்டு அடிச்சிருப்பாள். ஸோ அதுதான் வந்து டக்குன்னு ஞாபகம் வரும். இது வரைக்கும் இத்தனை வருஷத்துலேயும் ஒரு பொண்ணு கூட இந்த மாதிரி நான் அடிச்சதில்லை, ஆனால் அவன் அடிச்சிட்டா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து சிரிப்பு தான் வருது. அதுக்கப்புறம் வந்துட்டு 2 பேரும் ஒன்றா அப்படி விழுந்திருப்பாங்களே. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஹீரோ வந்து நான் ஊற்றி பார்க்குறான். நான் ஏன் வந்துட்டு ஒரு பொண்ணு நம்மளை அடித்தா நம்ம வந்துட்டு கோவம் தானே பண்ணணும், நான் ஏன் சிரிக்கிறேன், நான் அதே மாரி அவன் மேலே கோவமாக தானே இருக்கணும், அவளுக்காக நான் ஏன் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு என்னால் வந்துட்டு இது பண்ணவே முடியாது, ஏன் இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்போ அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு, நீ வந்துட்டு நீ ஒர்க் பண்ணனா ஒர்க் பண்ண, டெடிகேட் தானே அந்த வீடை பண்ண போகிறேன், ப்ரொஃபஷனலும் வேறடா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அனுப்பிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுவான்னா ஸ்ட்ரைட்டாக கார் எடுத்துகிட்டு வந்துட்டு ஹீரோயின் வீட்டு வாசல் வரைக்கும் வந்துடுவான். அப்புறம் யோசிப்பான், நான் ஏன் இந்த பேலஸ்க்கு வந்து நிற்கணும், நான் ஏன் ஹீரோயின் வீட்டு வாசலில் வந்து நிற்கணும், டே உனக்கு என்னடா ஆச்சு நோக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசு வந்து ஹீரோயின் கிட்ட போதா என்னன்னே தெரியல, அவன் இந்த மாதிரி பண்ணுறான். இங்கே நம்ம ஹீரோ என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அவள் வந்து தூங்காமல் வந்துட்டு உட்காந்துருக்கா. அவள் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து நினச்சி பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ மேலே எந்த தப்பும் இல்லை, நம்மளுக்காக டாக்டர்லாம் வர வச்சுருக்கான், நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோம் அப்படிங்கிறது இப்போ தான் தெரியுதுல்ல. ஸோ வந்துட்டு சாரி உங்களை நான் தப்பாக புரிஞ்சுட்டேன் நோக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். இங்கே ஹீரோ வந்துட்டு நம்ம ஏன் இங்கே நிற்கிறோம், நான் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிடுவான். இங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த கட்டிலே தொட்டு பார்ப்பா. 2 பேரும் வந்துட்டு விழுந்திருப்பாங்கல்ல, அதை நினச்சி பார்ப்பா. அதுக்கப்புறம் சே நம்ம ஏன் இதெல்லாம் நினச்சி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு மைண்டை சேஞ்ச் பண்ணிடுவான். இங்கே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு யாடாவை பக்கம் வந்திருக்கான். ஐயோ நான் ரொம்ப குழப்பிட்டேன், நான் பேட்டியை யாரான்னு சொல்லியே கூப்பிட்டு வந்திருக்கேன். 5 நாளில் மறந்து போயிடுச்சு கைஸ். சரி வாங்க, யாடா வந்துட்டு பார்க்க வந்திருப்பான். என்னாச்சு, ரொம்ப ஏதோ டென்ஷனில் இருக்க மாதிரி இருக்கும்போது ஆமாம் எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, என்னை நினச்சாலே போர் அடிக்குது, உனக்கு வந்துட்டு என்ன நினச்சா போர் அடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போல்லாம் உனக்கு கிடையாது அப்படின்னு வந்துட்டு யாடா சொல்லுவாள். இல்லை எனக்கு வந்துட்டு உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவனுக்கு வந்துட்டு என்னமோ ஒரு ஃபீலிங்ஸ் வருது. அது வந்து ஹீரோயின் மேலே தான் வருதா, நம்ம வந்துட்டு இல்லை நம்மளோட லவ்வர் நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் மேலே வருதான்னு தெரியாமல் சரி நம்ம லண்டனில் கிறிஸ்மஸ் அப்போது ஒன்றாவே இருந்தோம்ல ஒரு நாள் ஃபுல்லாக, அதெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்களா. அப்போ அவங்க அப்பா வந்து ஸ்டெப்பில் வந்து இறங்கி வந்துட்டு பார்த்துட்ருக்காரு. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காது. அவருக்கு வந்து ரொம்ப ஹாப்பி, பொண்ணு ஏதாச்சும் ஒரு பணக்காரனை கரெக்ட் பண்ணால் போதும் அப்படிங்கிற ஒரு ஹாப்பியில் தான் அவர் இருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவன் என்ன பண்ணுவான்னா சாய் கூட ஒன்றா இருந்துட்டு வெளியே வருவாள். ட்ரெஸ்லாம் வந்துட்டு கரெக்ட் பண்ணிட்டு வெளியே வருவாளா. கரெக்டாக சாயோட அம்மா வந்து வெளியே நிற்பாங்க. அந்த ஸ்டெப் மாம் அவங்க வந்துட்டு பார்த்துருவாங்க. இவளுக்கா ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்லாம் அப்படியே மாறும். அப்புறம் என்ன பண்ணுவோன்னா ரூமுக்கு வந்துட்டு என்ன திமிர் இருந்தால் இந்த கிளவி இப்படி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு இருக்குடி, நீ உன்னோட சாவு வந்துட்டு என் கையில் தான், நீ எப்போ சாவ நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை வந்துட்டு புலம்பிட்டு இருக்கா. ஸோ அப்போ தான் என்ன நினச்சின்னு காட்டுறாங்க. இவ்வளோ தான் கை காலமாக பிடிச்சிடுறாங்கல்ல. சாய் ரூம்லேருந்து வெளியே வரதை பார்த்துட்டு ஃபஸ்ட்டே ரூமுக்கு வான்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிடுறாங்க. என்ன ஏன் பையன் ரூமில் அந்த நேரத்தில் நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை எனக்கு ஒரு டவுட்டாக இருந்துச்சு, சாய்க்கும் அந்த ஆன்ட்டியோட பொண்ணு இருக்கால நீ அவங்களுக்கும் வந்துட்டு கனெக்ஷன் இருக்குமான்னு வந்துட்டு தோணுச்சு, அதனால தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன், மற்றபடி ஒன்றும் இல்லை ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு சமாளிப்பான். பட் அவங்களுக்கு தெரியும் இவன் நம்ம கிட்ட போய் சொல்கிறா அப்படின்ட்டு. அப்போ வந்து சொல்லுவாங்க, நீ நினச்சி கூட பார்க்காத சாயோட ஒய்ஃபாக மாறணுண்டு, நான் தான் சொல்லியிருக்கேன்னா அது கொண்ட தகுதியே கிடையாது, நீ மனசில் ஏதாச்சும் வந்து சந்தோஷத்தை வளர்த்துட்ருக்காத, ஒழுங்கு மரியாதையாக இருக்க வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டுறாங்க. நீ வந்துட்டு அந்தளவுக்கு ஸ்டேட்டஸ் உனக்கு கிடையாது என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அவளை வந்து அசிங்கமாக திட்டிட்டு நீயும் ஒன் ஆஃப் த சர்வன்ட் தான் அந்த வீட்டில். ஸோ வந்துட்டு சாய்கிட்ட வந்துட்டு ஏதாச்சும் பேசுகிறது, அந்த கிட்ட பற்றி அந்த நீயை பற்றி பேசி ஏதாச்சும் பண்ணலாம் அப்படிலாம் பண்ணக்காத, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஏதோ ஒரு பிளான் வந்துருச்சு போல். ஸோ நம்மகிட்ட சிரிக்கிறாங்க. இவன் என்ன பண்ண ரூமுக்கு வந்து தான் நான் அந்த கலவியை நான் சும்மா விட மாட்டேன், என்ன திமிரு,
சாய் கூட வந்து நான் யாரையுமே சேர்த்து வைக்க மாட்டேன், சாய் வந்து எனக்கு மட்டும்தான், என் நடுவில் யார் வந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சரியான கோவத்தில் இருக்கா. அப்போ என்ன பண்ணுறான்னா, இந்த ஸ்டெப் நம்மளோட ஃபோட்டோ இருக்கும், அதை எடுத்து வச்சு நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு பைத்தியம் மாதிரி அந்த ஃபோட்டோ வந்து கிழிச்சிக்கிட்டு இருக்கா. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர். Christmas, all the Christmas trees on fire.